ஆடத் தெரியாத சிலுக்கு காலில் சுளுக்குன்னு சொன்ன கதையா? சமைக்கவே தெரியாத நான் தேவையில்லாமல் யூடியூப் அது இதுன்னு பார்த்து எடுத்த டிஷ் தான் சக்கரவள்ளி கிழங்கு பேன்கேக். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 3 தான். சக்கரவள்ளி கிழங்கு 2 பனானா, 2 முட்டை, கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இந்த செஃப்புகளை போகிற மாதிரி ஒரு பிஞ்சு சால்ட்டு, 2 ஸ்பூனு சர்க்கரை, இதெல்லாம் போட்டு நல்லா கலக்கி தோசைக்கல்லை வச்சு நெய் கொஞ்சம் ஊற்றி பார்த்தா அது பேன்கேக் இல்லைங்க, தோசை தான். சும்மா சொல்லக்கூடாதுங்க, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு எவனாச்சும் சொன்னால் நம்பிடாதீங்க. தனியாக 2 முட்டையை உடச்சி ஊற்றி ஆம்லேட் சாப்பிட்லாம், 2 பனானாவை சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்லாம், சக்கரவள்ளி கிழங்க தனியாகவே சாப்பிட்லாம். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, எல்லாத்தையும் தனித்தனியாகவே சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இதெல்லாம் ஒன்றா சேர்த்து யாரும் ட்ரை பண்ணாதீங்க. சத்தியமாக சொல்கிறவங்க நல்லாவே இல்லை. பின்குறிப்பு, மேபி நல்லா சமைக்கிறவங்க சமைச்சா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சமைச்சது நல்லா இல்லை. இந்த மாதிரி கேவலமான சமையலை நீங்கள் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை.